ஹலோ வணக்கம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அமரன். இந்த படத்தோட ஜானர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயோகிராபிக்கல் ஆக்ஷன் வார் ஃபிலிம். இந்த படத்தோட ரன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 hours 49 minutes. இந்த படத்தை வந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ரங்குன்னு ஒரு மூவி எடுத்திருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் அண்ட் சோனி இந்தியா வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் அரூர் அண்ட் ராஜ் சிங் எழுதின ஒரு புக்கோட அடாப்டேஷன் தாங்க. புக் நேம் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் மோஸ்ட் ஃபியர்லெஸ் ட்ரூ ஸ்டோரிஸ் ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஹீரோஸ். நிறைய மிலிட்டரி ஹீரோஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல மேஜர் முகுந்தோட லைஃப் ஸ்டோரி எடுத்து இவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க. கூடவே மேஜர் முகுந்தோட வைஃப் இந்து ரெபேக்கா வர்கீஸோட இன்புட்ஸையும் வாங்கியிருக்காங்க. படத்தோட கதை பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்தியன் ஆர்மியோட ராஜ்புட் ரெஜிமெண்ட்ல ஒரு ஆபீசரா இருக்காரு. அவருக்கு அசோக் சக்ரா வழங்குறாங்க. எதுக்காகனா ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன் பண்ணதுக்காக வழங்குறாங்க. அதே சமயம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி மிலிட்டரிக்கு வந்தாரு, அதுக்கப்புறமா அவருடைய லவ் லைஃப், அதே சமயம் அவருடைய ஆர்மி லைஃப் எல்லாத்தையுமே அழகா காமிக்கிறது தான் இந்த அமரனோட கதை. இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம். இந்தியன் ஆர்மியோட முகம் நாங்க இருக்க உனக்கு காட்டு. சிவகார்த்திகேயன் மேஜர் முகுந்தா ரொம்ப ஹையா ஸ்டாண்ட் பண்றாங்க. அதுவும் நம்மளால அவர் அந்த கேரக்டருக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்காருன்றது நல்லாவே பார்க்க முடியுது. ரொம்ப சிம்பிள்லாம் இல்லைங்க. அதாவது ஒரு லீடர் பார்ன் மேஜர் முகுந்த் மாதிரி ரியல் லைஃப்ல இருக்கிறவரை ஒரு மூவில கொண்டு வர்றதுங்கிறது அந்த பார்ட்டை சிவகார்த்திகேயன் இந்த படம் முழுக்க ரொம்ப சூப்பரா செம்மையா டில் த எண்ட் நடிச்சு கொடுத்திருக்காங்க. ஆல்சோ துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு நமக்கு எங்கேயோ கேட்ட டைலாக் இங்க கரெக்டா இருக்குன்னு தாங்க சொல்லணும். You do not choose 44RR. 44RR chooses you. பாப்பா தம்பி பாப்பா பேர் என்னப்பா? Congratulations, Major Mukund. Boys, look at the attackers. Take position. Ready, 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 ready. சாய் பல்லவி இந்து ரெபேக்கா வர்கீஸா வாழ்ந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அடி பிச்சு அள்ளிடுங்க. நம்மளால வந்துட்டு ரியாலிட்டியும் சினிமாவையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ எமோஷன்ஸோட அந்த கேரக்டருக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எங்க பிரேக் ஆகுறாங்க, எங்க பிரேக் ஆகக்கூடாதுன்ற அந்த எமோஷனல் இம்பாக்டை நமக்கு கொண்டு வருவாங்க. அதுவும் சாய் பல்லவி தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ரோல் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையவே கிடையாதுங்க. Congratulations, Lieutenant Mukund. Congratulations, Captain Mukund. Congratulations, Major Mukund. Thank you, Mamati. படத்துல அதர் கேரக்டர்ஸ்ல வர கீதா கைலாசம் அவங்க வந்துட்டு சிவாவோட அம்மாவா பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஃபியர், அதாவது ஆர்மிக்கு போற தன்னோட பையன் வந்துட்டு உயிரோட வருவானா மாட்டானான்னு நினைக்கிற அந்த பதப்பதைப்பு அண்ட் அவங்களோட ஆக்டிங் அதெல்லாம் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அதே சமயம் புவன் அரோரா வந்துட்டு சிவாக்கு செகண்ட் மேனா வருவாரு. அதாவது விக்ரம்ன்ற கேரக்டர்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா மேசிவா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு செகண்ட் மேன் இருந்தா எதை துணிஞ்சும் நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கூடவே படத்துல இன்னும் நிறைய பேர் லைக் ராகுல் போஸ், லல்லு, ஸ்ரீகுமார், ஷியாம் பிரசாத், இன்னும் நிறைய பேர் கூட படத்துல அவங்க கேரக்டர்ஸை கரெக்டா ரோலுக்கு பிளே பண்ணிருப்பாங்க. எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட பிசிறே தட்டியிருக்காது இந்த அதர் கேரக்டர்ஸோட ரோல். இப்படி அனுப்பி விடுறதுக்காடா உன்னை படாத பாடுபட்டு பெத்த. I'm proud of him being an army officer and me being an army wife. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசுலயும் ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் அந்த ஏ மின்னலே சாங் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்டு தேய்ச்சிக்கிட்டு தாங்க இருக்காங்க. நிறைய பேரோட பிளேலிஸ்ட்லயும் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். படத்தோட சினிமாட்டோகிராஃபியை CH சாய் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அண்ட் இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவியும் கூட ரொம்ப அழகா சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. படத்தோட எடிட்டிங் ஆர் கலைவாணன் கொடுத்திருக்காரு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காருன்னு தாங்க சொல்ல முடியும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதை விஷுவலைஸ் பண்ண விதமா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேல ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு மூவ் பண்றதா இருக்கட்டும், பேரலல் விஷுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே செமையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் மூவி பாத்தீங்கன்னா 2 கோரை தாங்க பிடிச்சி வச்சிருந்தது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா முகுந்தோட ஆம்பிஷனும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்துவோட லவ் தாங்க. அதை வந்து ரொம்ப நீட் மேனர்ல போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஒரு சைட்ல எஸ்கேக்கும் சாய் பல்லவிக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழகா காமிச்சிருப்பாங்க, நல்லா பிளாசமிங்கா காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட லவ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதையும் காமிச்சிருப்பாங்க. கூடவே படத்தோட 2 ஹாஃப்லயும் சிவாவோட ஆர்மி ஆம்பிஷன், அவர் எப்படி ஒரு லீடரா மாறுறாரு, அவர் கண்ட்ரிக்காக என்ன பண்றாரு, அவரோட பெட்டாலியன்ல இருக்கிற கேடட்ஸ்க்காக என்ன பேசுறாரு, எப்படி வந்துட்டு கண்ட்ரியும் அவங்க கூட வந்தவங்களை தாண்டி தான் அவரோட உயிர்ன்றத காட்டுறாருங்கிறத ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஓய் மம்முட்டி சேட்டா இந்து ரெபேக்கா வர்கீஸ் எனக்கு மம்முட்டியே இஷ்டப்பாடு. நீ எனக்கு ஒத்த ஆம்பளை புள்ளடா, ஆர்மிக்கு போறேங்கற. ஆர்மியோ? ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். ஆர்மி லைஃப்னு பரது. எனக்கு பர்சனலா டீப்பா ஃபெல்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு இந்துவோட லாங்கிங் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அவங்களோட லவ் வந்துட்டு எவ்வளவு பெருசா ஸ்டாண்ட் ஆகுது முகுந்த்காக அப்படின்றதும். எனக்கு இந்த என்டையர் போர்ட்ரேல எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இது வந்துட்டு இந்துஸ் ஹஸ்பண்ட் மேஜர் முகுந்த் வரதராஜனோட பயோகிராஃபின்ற மேனர்ல தான் எனக்கு என்னோட கோர் எமோஷன்ல பேட்ரியாட்டிக் ஃபீல் ஆகும். அதே சமயம் அவங்களோட காதல் எவ்வளவு பெரிய வசதியான மேட்டர்ன்றதையும் ஆழமா ஹோல்ட் பண்ண வச்சாங்கன்றது தாங்க. One country's freedom fighter is terrorist of another country. எங்களை விட்டு தூரமா இருக்கிறது கூட சரி. ஓவராலா அமரன் பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்தோட லைஃபையும் அவருடைய பேட்ரியாட்டிக் ஓல்டையும் அதே சமயம் இந்து ரெபேக்கா வர்கீஸோட லவ்வையும் எவ்வளவு அழகா பிளேஸ் பண்ணி அந்த ஜேர்னியையும் சிவா அண்ட் சாய் பல்லவியோட அழகான ஆக்டிங்ல பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளேயோட எக்ஸிக்யூட் பண்ண ஒரு படமா தாங்க நான் பாக்குறேன். படத்துல பெருசா எனக்கு எந்த ஒரு ஃபிளாவுமே ஃபீல் ஆகலங்க, அப்படியே ஒரு ஃப்ளோவா தாங்க கூட்டிட்டு போச்சு. இந்த எண்ட் ஒரு லீடரோட பேட்ரியாட்டிக் ஸ்டாண்டையும் ஒரு வைஃபோட நெவர் எண்டிங் லவ்வையும் தான் நம்ம இந்த படத்துல இருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. டெரரிசம் யோசிச்சாலே ராசி ரேபிள்ஸ் வந்து நெத்தி போட்டலே சுடுவாண்டான்னு அலறணும். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஹிட் பண்ண ஒரு பஞ்ச் லைன் எதுன்னு பாத்தீங்கன்னா, there lived a man who never gave up to be a hero. This is the face of the Indian Army. சோ அமரனுக்கு ஈராக்கேட் ஜைலஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 4.6ங்க. கண்டிப்பா வர்த் த வாட்ச்ங்க. இது எல்லா ஜென் பீப்புளாலையும் அழகா ஏத்துக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்குங்க. ഈ കടലുക്കും ആകാശത്തുക്കും ഇടയിലുള്ള ദൂരം എനിക്കും അവനുക്കും. Yes, I'm forever in a long distance relationship with my love. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கேட். அடுத்த ரிவ்யூல மீண்டும் சந்திப்போம். ஆல்சோ இந்த ரிவ்யூவை நான் வந்துட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அனைத்து மிலிட்டரி லீடர்ஸ்க்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.